வணக்கம் குழந்தைகளே. இன்று நான் சொல்லப்போகும் கதை கோராக்கும்பர் என்ற பாண்டுரங்க பக்தரை பற்றியது. இந்த கோராக்கும்பர் என்பவர் பண்டரிபுரத்துக்கு அருகில் உள்ள ஒரு சிறு கிராமத்தில் மண் பாண்டங்கள் செய்து பானை, கூஜா அந்த மாதிரி மண்ணால் ஆன இதை செய்து வியாபாரம் செய்து குடும்பம் நடத்தி வந்தார். அவர் தம்பி, மனைவி ஆகிய குடும்பமாக வாழ்ந்து வந்தனர். இப்படி இருக்கிறது ஒரு நாளைக்கு அந்த தம்பி என்ன பண்ணார், பானையெல்லாம் இது பண்ணி அது சூளையில் வச்சு சூடு பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நெருப்பை மூட்டி ஏற்பாடு பண்ணி சூளையை இது பண்ணிட்டார். அப்போது அந்த சூளையை சுற்றி சுற்றி பெரிய பூனை ஒன்று மியாவ் மியாவுன்னு கத்தின்ண்டே இருக்குது. உள்ளுக்குள்ளேருந்தும் சின்ன பூனையோட குரலும் கேட்குறது. இவளுக்கு ஒன்றும் புரியல, எங்கே இந்த பூனை இப்படி சத்தம் போடுறதுன்னு பார்த்தா அந்த அடுக்கி வச்ச பானை நெருப்பில் சூளைகளை வச்சுருக்கிறதுக்குள்ளேருந்து வருது. எல்லாருக்கும் ஒரே கவலையாகிடுது, என்னடா அது இப்படி தெரியாமல் நம்ம கவனிக்காமல் பண்ணிட்டோமேன்ட்டு. அந்த தம்பி ரொம்ப வருத்தப்படுறார். ஐயோ, குட்டி பூனைகள்லாம் உயிரோடு போயிடுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு. எல்லாருமே பாண்டுரங்க பக்தர்கள், சதா நாமத்தை சொல்லிட்டு அந்த கோராக்கும்பர் என்பவர் பேச்சே கிடையாது, எப்போதும் நாம தான் சொல்லிட்டு அந்த பானை மண்ணை மிதிக்கிறது கூட பஜனை மாதிரி பண்ணிட்டு தான் கையை தட்டிட்டு பண்ணுவார். எல்லோரும் வேண்டிக்கிறா, பகவானே பாண்டுரங்கா காப்பாற்று, இந்த பூனைக்குட்டி எப்படியாவது பழிச்சு வந்துட்டோன்ட்டு. தம்பி என்ன சொல்கிறார், நான் கங்கை வரலும் வந்து அந்த பாவத்துக்கு நான் வரேன் அப்படின்னு வேண்டிக்கிறார். அதுக்கேற்ற மாதிரியே நல்ல ஒரு மழை, எதிர்பாராத மழை வந்து அந்த நெருப்புலாம் அணைஞ்சு போய்டுறது. அணைஞ்சு போனவொடனே அந்த தணல்லாம் அணைஞ்சப்புறம் மெதுவாக எடுத்து வேண்டிகிட்டே ஒவ்வொரு பானையாக எடுத்து பார்க்குறா. பார்த்தா அந்த எதில் பூனைக்குட்டி இருந்ததோ அந்த பானையில் சூடும் இல்லை, அந்த பூனைக்குட்டிகளுக்கெல்லாம் ஒன்றுமே ஆகலை. அழகாக இறங்கி எல்லாம் குதிச்சுட்டு ஓடி அம்மா கிட்ட ஓட்டுறது. அதை பார்த்துட்டு இவளுக்கு அப்படியே ஆகா, இவ்வளோ ஒரு கருணையாக அந்த ஒரு ஜீவனை காப்பாற்றி கொடுத்த கடவுளுக்கு நன்றிங்கிற மாதிரி அவர் தம்பி என்ன பண்ணுறார், நான் இப்போவே கங்கைக்கு, அந்த காலத்தில் கங்கைக்கு காசிக்கு போகிறதெல்லாம் பெரிய விஷயம், அவர் கிளம்பி போயிடுறார். ஸோ அண்ணா கோராக்கும்பரும் ஒய்ஃபும் இருந்துகிட்ருக்கா. அவளுக்கு ஒரு குழந்த இருக்குது. அந்த குழந்தை சின்ன தவழற குழந்தை. அது ஒரு நாளைக்கு அவள் மனைவி என்ன பண்ணுறா, குழந்தைய பார்த்துக்கோங்க, நான் பக்கத்து வீடு வரலாம் போயிட்டு வரேன்னு ஏதோ வேலை விஷயமா அவள் போயிடுறா. இவர் அந்த காலால் அந்த மண் மிதிச்சுட்டுருக்கார். தண்ணியை ஊற்றி நல்லா சாஃப்டாக மிதிக்கணும், அப்போ தான் அது பானை பண்ண வரும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதே கையை தட்டிட்டு விட்டலான்னு ஜபம் பண்ணிட்டு கண்ணே திறக்கிறதில்ல. இந்த மனைவி சொல்லிட்டு போனதையும் அவர் கவனிக்கல. அவர் மட்டுக்கும் பாடிட்டு மண்ணை பிசைகிறார். அந்த குழந்தை பார்த்துது, தூங்கிட்டு இருந்த குழந்தை எழுந்து வந்து பார்த்து யாரும் இல்லைன்னு தவழ்ந்துட்டு அவள் அப்பாவை பார்த்துட்டு அப்பா கிட்டக்க வருது. வந்து குழந்தை அந்த மண்ணில் காலை வச்சு மண்ணுக்குள்ளேயும் இறங்கிடுது. அப்போவும் இவருக்கு தெரியல, பஜனை பண்ணிட்டு அந்த குழந்தையும் சேர்த்து மண்ணோட மண்ணாக பண்ணி பிசைஞ்சு விட்றார். குழந்தை போயிடுறது. மனைவி வரா, வந்து கத்துன்னு கத்துறா, இப்படி பண்ணிட்டு உன்னை சொல்லிட்டு தானே போனேன், அப்படி என்ன உனக்கு பக்தி, நீயும் இப்படி பாண்டுறங்கணுன்ட்டு சாமி அந்த ஆள் எல்லாரையும் சேர்த்து கோராக்கும்பர்லேருந்து எல்லாரையும் திட்டுறான். அவர் நீ என்னை திட்டினா ஓகே, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் என் தெய்வத்தை நீ நிந்திக்காதன்னு சொல்லி ஒரு கொம்பெடுத்து பொண்டாட்டியை சொல்லாதங்கிறதுக்கு கையை ஓங்குற. அவள் சொல்கிறா, நீ உண்மையான பாண்டுரங்க பக்தனாக இருந்தால் இனிமேல் என்னை தொடாதேன்னு விட்றா. ஸோ அந்த வார்த்தையை கேட்டோன்னே அப்படியே கொம்பை கீழே போட்டுட்டு அதுலேருந்து ஒய்ஃபோட பேசுகிறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. ஆனால் ஒய்ஃப் அவள் வருத்தத்துலேயே இருக்கா, குழந்தை எப்படி ஆகிடுத்தேன்னு. அப்புறம் அவள் அப்பா கிட்டக்க போய், அவளுக்கு ஒரு தங்கை இருக்கா. ஸோ அப்பாட்ட சொல்கிறா, எங்கள் வாழ்க்கை எப்படியே வீணாக போயிடுத்து, அவரும் என்னோட பேசுகிறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல, அதனால் நீ தங்கையை கல்யாணம் பண்ணி வைப்பா, எங்கள் வம்சம் விருத்தி ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறா. அவள் அப்பா சொல்கிறார், ஏம்மா உங்கள்கிட்டயே இப்படி இருக்காரேம்மா அப்படின்னா, இல்லைப்பா நீ பேசு. இவர் இல்லற வாழ்க்கையே எனக்கு வேண்டாம், நான் சன்னியாசியாக போகிறேன், நான் என் பாண்டுரங்கன் உண்டு, நான் உண்டுன்னு அப்படியே இருக்கார். அப்படி இருந்துகிட்டு இருக்கிறது இவள் ஒரு நாளைக்கு அவள் அப்பா பேசுகிறார். பேசிட்டு, இல்லைப்பா அப்படி பண்ணாதே, இப்போ சின்ன பொண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எப்படியோ சம்மதிக்க வச்சு, நீ 2 பொண்ணையும் சமமாக நடத்துன்னு சொல்லிடுறார். அந்த வார்த்தையை கேட்ட கோராக்கும்பர், மாமனார் இப்படி சொன்னார், 2 பொண்ணும் சமமாக நடத்தணுன்னா இவகிட்டக்கையும் நம்ம பேசக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டு அவர் இந்த 2வது ஒய்ஃபையும் ஒன்றும் பார்க்குறதில்ல, பேசுகிறதில்ல, இப்படியே இருக்கார். இப்படி இருக்கிறதே 2 அக்கா தங்க 2 பேரும் ரொம்ப மனசு வருத்தப்படுறா. தெரியாதனமாக அப்பா இந்த வார்த்தையை சொல்லிட்டா, அதனால தான் அவர் இப்படி ஆயிட்டார் அப்படின்னு வருத்தப்படுறா. அப்படி இருக்கிறதே ஒரு நாளைக்கு மண் பானை பிசையிறது, அவருக்கு தண்ணி கொடுக்கறதுக்கோ எதுக்கோ அந்த மாதிரி பண்ணுறது, இந்த 2வது ஒய்ஃபோட கை அவர் மேலே பட்டுடுறது. உடனே அவருக்கு என்ன பண்ணார், இவ்வளோ சத்தியம் வாங்கிட்டு இவ்வளோ சொல்லிவிட்டு திருப்பி என்னை தொட்ட அந்த தண்டனைக்கு என் கையை தீண்டினேன் இல்லையா, ஒன்று நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு கையை 2ஐயும் வெட்டின்னு விட்றார். வெட்டிண்டு கையை 2 துண்டிச்சு கீழே விழுந்துடுறது.
அப்போ தான் காசிக்கு போன அவர் தம்பி வரார். அடாடா அண்ணா என்ன நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கடகடன் கையெல்லாம் கட்டி அந்த ரத்தம் வராமல் நிறுத்தி எல்லாம் பண்ணுறான். இப்படி பண்ணின்னு இருக்கிறது அப்போது பண்டரிபுரத்தில் ஒரு திருவிழா வருது. எல்லோரும் போகணுன்னு ஆசைப்படுறா. அப்போ அந்த தம்பி சொல்கிறார், நான் உங்களெல்லாம் ஆக்ஷன் போகிறேன் வாங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்ஷன் போயிட்டு அப்போ போகிற சமயத்தில் பண்டரிபுரத்தில் எல்லோரும் ஒரு சத்திரத்தில் தங்கின்னு இருக்கா. நாமதேவர் கோயிலுக்கு வரார். வந்தவர் சுவாமி அங்கே இல்லைங்கிற சாநித்தியம் இல்லைங்கிறது தெரிஞ்சுன்னுடுறார். உடனே இது எங்கே இருக்காருன்னு தேடி பார்த்தா இந்த தம்பி ரூபத்தில் பாண்டுரங்கன் வீட்டில் வேலை பண்ணிட்டு மண் பானை பண்ணிட்டு குயவர் வேலையெல்லாம் பண்ணிட்டு அண்ணாக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கிறத பார்த்துட்டு, என்ன பாண்டுரங்கா இப்படி நீ பண்ணலாமா, வா கோயிலில் லட்சம் ஜனங்க காத்துட்டுருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். அப்போது இவாளையும் ஆஷண்டு பாண்டுரங்கன் கோயிலுக்கு எட்டரணா ரூபத்திலே கடைசியில் பாண்டுரங்கன் சந்நிதிக்குள்ளே போய்ட்றேன். அது மாதிரி இப்போ பஜனையிலெல்லாம் கலந்துட்டுருக்கா. அப்போ அவர் அறியாமல் கொராகும்பர் பாண்டுரங்க பஜனையில் தட்டிகிட்டே இருக்கிறது அவரோட 2 கையும் ஆட்டோமேட்டிக்காக தாளம் நல்லா போட ஆரம்பிச்சிடுறார். எல்லோரும் பார்க்குறா, அடாடா கை வந்துடுத்து கொராகும்பருக்கு அப்படின்னு எல்லோரும் ஒரே சந்தோஷம். இதை பார்த்துட்டு முதல் மனைவி நாமதேவர்கிட்ட கேட்குறா, என்ன சுவாமி என் கணவருக்கு கை வந்த மாதிரி என் குழந்தை எனக்கு திருப்பி கிடைக்காதா, அது ஒண்டி உங்கள் பாண்டுரங்கன் பண்ண மாட்டாரா அப்படின்னு கேட்குறா. அவர் சொல்கிறார், இல்லைம்மா நீ நம்பிக்கையோடு கேளுமா, நிச்சயமாக உனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு. அவளும் அப்புறம் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. எல்லாருமா அந்த குழந்தை வேணும்னு பண்ணின்னு பாண்டுரங்கன் சந்நிதியில் வேண்டின்னு நிற்கிறது. அந்த சந்நிதியிலேருந்தே குழந்தை திரும்பி பார்த்தா அம்மானு கூப்பிடுறது, சின்ன குழந்தை சிரிச்சுட்டே வருது. அதை பார்த்தா அவளோட குழந்தை அது அழகாக தவழ்ந்துட்டு ஓடி வருது. அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஆகா நம்ம குழந்தை திருப்பியும் பாண்டுரங்கனோட பெருமைன்னு சொல்லிட்டு அந்த பஜனையில் எல்லாருமா முழு மூச்சோடு ரொம்ப சந்தோஷத்தோடு கலந்துட்டு பக்தியை பண்ணிட்டு வரா. கொராகும்பரும் அப்புறம் நாமதேவரை அவெல்லாம் அட்வைஸ் பண்ணி, இல்லைப்பா இல்லறத்துல சமத்தா நல்லா நடந்துக்கோ, வாழ்க்கையை அப்படி தான் நடத்தணுங்கிற அட்வைஸ்லாம் பண்ணி அவரும் அப்புறம் நீ பஜனை பண்ணுறது பக்தி பண்ணுறது தனி, குடும்பமும் தனி, அதையும் இதையும் நீ இது பண்ணாதன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறா ஊரை பார்க்க. ஸோ குழந்தைகளே, இந்த கதையிலேருந்து ஒரு பக்திங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது நம்மளுக்கு தெரியறது. பாண்டுரங்கன் அவருக்கு நிர்தாட்சியமாக அவர் கூடவே இருந்து அவளோட கவலைகளை போக்கி கஷ்டங்களை நிவர்த்தி செய்தார். இந்த கதையை கேட்டு நீங்களும் மகிழ்ச்சி அடையுங்கள். நன்றி குழந்தைகளே, வணக்கம்.